சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. திமுக நடத்தும் நாடகம் அம்பலமா? பிணத்தை வைத்து அரசியல் செய்கிறார்களா திமுக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான தொண்டர்களும் சரி, அரசியல் நிபுணர்கள் மற்றும் விமர்சனர்களும் சரி இதை பற்றி சொல்கிறாங்க. இதை பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். என்னதான் நடந்தது கரூரில் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது இரவில் தூங்க முடியவில்லையாம், ஓடோடி வந்து விட்டாராம். குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் இது மாதிரி சம்பவம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்திருக்கு. குறிப்பாக 66க்கும் மேற்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா கள்ள சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் இப்படி துடிதுடித்து போகவில்லையே, நீதிமன்றமே பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சிக்கு முதல்வர் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிய போதும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சிக்கு செல்லவில்லையே, அப்படி எப்படி கரூர் பெரும் துயரத்தில் மட்டும் எப்படி சார் உங்கள் தூக்கம் கலைஞ்சது? அரசியல் பிணம் அரசியல் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான விமர்சனர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது நடந்த பெரும் துயரத்திற்கு தாவேர்கா மீதான புகார் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஸ்டாலின் அரசில் அலட்சியமும் தோல்வியும் தான் இந்த மரணத்திற்கு காரணம் என்பதுதான் யாரும் மறுக்க முடியாத நிகசனமான உண்மையும் கூட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி கனிகாம்பூர் கலவரத்தின் போது கலவரத்தை தடுக்க தவறியதும், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வான்படை நிகழ்வில் பார்த்தீங்கன்னா 5 பேர் பார்த்தீங்கன்னா இறந்து போனதும் பார்த்தீங்கன்னா காவல்துறை தான் தோல்விதான் இதற்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக நம்ம விஜய் அவர்கள் இந்த மாநாடு பிரச்சாரத்தின் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டவர்கள் வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் 27,000 பேர் வந்திருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த விபத்திற்கு காரணம் அப்படின்ற மாதிரி போலீஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா விஜயோட ரசிகர்கள் காலையில் 11 மணியிலிருந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், காவல்துறைக்கு தெரிந்திருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான நெட்டிசன்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா விமர்சனர்கள் சொல்கிறாங்க. காலையில் 11 மணிலிருந்து இருந்திருக்க கூட்டம் இன்னும் நீங்கள் தனிப்படையை பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்கலாமே, அமைச்சு பாதுகாப்பாக இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா அலட்சியத்திற்கு காரணம், இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அலட்சியத்துக்கு காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் முதலமைச்சரால் தூங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் விரைந்து அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. எப்படி அவங்களால விரைந்து வர முடிஞ்சது? அவ்வளோ கூட்ட நெரிசல்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே சதிதான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான விஷயங்களும் ஆராய்ந்ததுக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா உண்மை எது பொய் எதுன்னு தெரியும். டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியும் பார்த்தீங்கன்னா குறை சொல்ல முடியாது, எதிர்கட்சிகளையும் பார்த்தீங்கன்னா குறை சொல்ல முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு குறைவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் சொல்கிறாங்க. சரிங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்பு இருந்ததாக சொல்லப்படுகிறது போலீஸ் தரப்புல இருந்து. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் உண்மையை ஆராய்ந்த பிறகுதான் பார்த்தீங்கன்னா தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மைகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்ப்போம்.